பொண்டாட்டி சம்சாரம் ஒய்ஃபு அனைத்துமே ஒன்றுதான்டா. சம்சாரம்னா யாரு? யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. அது சம்சாரம். மனைவினா யாரு? யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. எனக்கு தெரியலையே. அப்பா அம்மாக்கு தெரியாதோ தள்ளி போய் நோடி வச்சு கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃப். ஏறி போச்சு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். எனக்கு அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டி நான் கிழிச்ச கோட்டைய பொண்டாட்டி தாண்ட மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். அம்மாவை அப்படி சுத்திட்டு தான் வந்து அவங்க சுட்டு மாடுங்க. அவ்வளவு பயம் உண்மைது. யாண்டேன்னு கூப்பிட்டா போதும். போதும். மூத்தரம் பேச்சுப்பா. அவளுக்கு சுகர் அதிகமா இருக்கு. என்ன செய்கிறா? கேட்டா சுகரை குறைக்க வேண்டியதானே? நம்மளாவது மனசுல கருத்து ஊரு சொல்லிக்கிட்டு வரோம். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள கற்பாங்க வண்டி தெரு தெருவாக அலைய கடவுது. ஆமாண்டா. மாலையோட உண்மையாதான் அலைஞ்சு நடக்கும். உண்மைதான். ஆமாண்டா. ஏன்னா நான் பெரியாண்டு ஒரு கோயில கொடுத்துக்கிற பண்ணி மாலையோட சுத்தி நடக்கிறேன். கோயிலாண்ட போட்டு போய் என்னை வெட்டுடு. உன்னை வெட்டவே கூடாது. சமயம் பார்த்து குத்தலண்டா. அதுக்கு டைப் ஏற்பாடு செஞ்சு காலத்தாமதம் डोली मैया डोली डोली मैया डोली அவங்க பெரியம்மா பத்திரி. எங்க அம்மா அன்னதானம் போடுறான். எங்கன்னா அன்னதானம் போடுற இடத்துல ஐயா கொடுக்க விட மனம் படைத்த அன்பு உள்ளத்திற்கு மனமாகிறேன். சூத்தம் எதுவா இருந்தாலும் மன்னர் கேட்கட்டும். ஏட்டா காலத்தாலும் கேட்கிறேன். எங்க அம்மா டோலு எங்க தெரியும். ஆமா அவருக்கு வர ஏற்க தாமதம்
சாப்பாடா ஏய் ஏன் கால தாமதம் வேன்ல தான் வந்தோம். வேன்ல ஏண்டா என்ன சொல்ற என்னடா சொல்ற அவைக்கு வர ஏன் கால தாமதம் டீசல் இல்லையா? அடிக்க மாட்டேன்னு அவைக்கு வர ஏன் கால தாமதம் வண்டியில டீசல் இல்லைங்க. இல்லாத வண்டி ஏடா எடுத்துட்டு வரீங்க ஏபிஎஸ் தொழில் டிராவல்ஸ்ல தான் சாப்பாடா இல்ல ஹோட்டல் எதிரில் ஹோட்டல் இல்லையா? ஆமா என்ன சாப்பிடு சூப்பரா சாப்பாடு. ஏண்டா அது சுவை உணவுடா இதையே சொல்ல முடியாது இதெல்லாம் விட நம்ம ஏழைகளுக்கு ஏற்ற சாப்பாடு இருக்குது. எங்க என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு குடில் தாபா விஜய் பாஸ்கர் சொல்றா சொல்லு அந்த புத்தகத்தை சாப்பிட்டியா? காடை ரைஸ்லாம் ஆமா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டியா? ஆமா எங்க வச்சுக்கிற? எங்க வச்சிருக்க சாப்பிட்டது எங்க வச்சுக்கிற? ஏய் முடிஞ்சு போச்சுடா முடிஞ்சு போச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு அதான் எங்க வச்சுக்கிற? எங்க வச்சிருக்க எங்கடா காலைல தான் வைப்பா போயிட்டு கால் கால் அதை தெரிஞ்சாங்க செவடியா போயிரு. கால் கால் சரி விடுங்க. உங்களை பார்க்கலாம் தான் வந்த அரசாங்கத்துக்கு உங்களுக்கு முன்பாக வரக்கூடிய நாங்க ஏன்டா காலத்தாமதம் கேட்கிறேன். எங்க ஊர்ல மாரியாத்தா என் வாயில கிளி வராதுங்க. மாரியம்மன் திருவிழாங்க. மாரியம்மன் திருவிழா எப்படி நம்ம கடப்பேரி கிராமத்துல அம்மனுக்கு ஒரு அபிஷேக ஆராதனை செய்து ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா செய்யறாங்களோ அதே போல எங்க ஊர்ல மாரியாத்தா திருடுறா. மாரியம்மன் திருவிழா சீரியல் பல்ப் எல்லாம் கட்டி கீப் லைட் எல்லாம் சொருவி தெருவு தெருவு லெவடியெல்லாம் போட்டு ரேடியோ அதான் லெவடியோ ரேடியோ லெவடியோ அப்படி தெரியவில்லை என்றால் வாடொலி பெட்டி ஐயா வாயில வாயில் அதுக்குதானே ரெடியா உட்காந்துங்க சொல்லு வாடொலி பெட்டி அதெல்லாம் ஒரு குட்டி இதெல்லாம் போட்டு மாரியாத்தா திருடுறான். மாரியம்மன் திருவிழாடா திட்டுவாய் முண்டம் திட்டுவாய் முண்டம் மாரியாத்தா திருவிழாவா? மாவிலை தோரணங்கள் மகர விளக்குகள் மேல தாளங்கள் முழங்க சிறப்பா நடக்குது ஐயா. ஐயா எங்க ஊர்ல நாடகம் வச்சாங்க சூப்பரான ஆட்டக்காரங்க. ஐயோ ஆட்டக்காரங்களாம் ஐயோ கூத்தாடிகளாம் எல்லாம் ஒண்ணுதான்டா. வந்தவங்க எல்லாருமே காலாளியா ஆடுறாங்க. எப்படி ஆடுறாங்க? ஒரு கோட்டை மாத்தா எப்படி ஆடுவேன். சிறப்பான நாடகங்கள். ஊரு மக்களே உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. எங்க குடும்பத்துல நாங்க உட்காந்து நாடகம் பாக்குறீங்க. யார் யாரு? நீ பாத்தியா? நான் பார்த்தேன். நாடகம் பாக்குறீங்க. யார் யார் சொல்ல மாட்டேன். சொல்ல வந்துக்கிறேன். சொல்லு. நானு என் பொண்டாட்டி என் சம்சாரம் என் மனைவி மை ஒய்ஃபு பொண்டாட்டி சம்சாரம் ஒய்ஃபு அனைத்துமே ஒன்றுதான்டா. சம்சாரனா யாரு? யாரு? அது சத்திரத்துல கல்யாணம் பண்றது. அது சம்சாரம். மனைவினா யாரு? யாரு? அது நோட்டீஸ் அடிச்சு கல்யாணம் பண்றது. எனக்கு தெரியல. அப்பா அம்மாக்கு தெரியாதோ தள்ளி போய் நோடி வச்சு கல்யாணம் பண்றாங்க. அதெல்லாம் மை ஒய்ஃபு. ஏறி போச்சு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும். எனக்கு அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டி நான் கிழிச்ச கோட்டைய பொண்டாட்டி தாண்ட மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். அம்மாள் அப்படி சுத்திட்டு தான் வந்து அவங்க சுட்டு மாடுங்க. அவ்வளவு பயம் உண்மைது. யாருன்னு கூப்பிட்டா போதும் மூத்தரம் பேச்சுப்பா. அவளுக்கு சுகர் அதிகமா நம்மளாவது மனசுல கருத்து ஊரு ஊரு சொல்லிக்கிட்டு வரோம். எத்தனை பேர் வெளியே சொல்லாத
முதலாளி நீதான். எதுக்கு கற்பக வள்ளி. ஏய், போயிருவாங்க. மீட்டிங் போனா காலைல கட்டி போட்டு ஓதிப்பாங்க அவனை. நானும் என் பொண்டாட்டி எனக்கு 2 பசங்க. பசங்க நாங்க முருகா நாங்க 4 பேர் உட்காந்து நாடகம் பார்த்தோம். ஏய், உனக்கு 2 பசங்களா? உனக்காடா 2 பசங்க? அப்ப என்னென்ன இந்த கப்பல்ல ஆம்பளையா மதிக்கல வேற மாதிரி சொன்னாங்களே. என்ன மலையில உள்ள எதனா பாத்தியா என்ன? சரி, ஏதோ நம்பரை சொல்லு. இல்ல எதனா போன் கட்டி எதனா பாத்தியா? சரி, ஏதோ நம்பரை சொல்லு. இல்ல பைபாஸ்ல எதனா பாத்தியா? ஏய், ஏதோ நம்பரை சொல்றா. உனக்கு 2 பசங்க. என்ன ஏதோ நம்பரா? என்னடா என்ன? ஏய், ஏதோ நம்பர்டா. செத்துன்னு